வணக்கம். விக்கி ப்ரோ ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கிளாஸ் நம்பர் 14. இந்த கிளாஸ் வந்து 2 பாகமா போயிருக்கும். அதுல ரிஷப லக்னத்துக்கு கிரகங்கள் எங்க இருந்தா அதனுடைய காரகம் என்ன, ஆதிபத்தியம் என்ன, குரு என்ன பண்ணுவாரு, அவரோட வீடு என்ன, புதன் என்ன பண்ணுவாரு, அவரோட வீடு என்ன அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை ரிஷப லக்னத்துக்கு 12 வீடுகளுக்கும் பேசியிருப்போம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ கிளாஸ் 16 ரிஷப லக்னம். நான் கலர் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ரிஷப லக்னம், ஓகேங்களா? ரிஷப லக்னமாக இருந்தாக்கா இந்த ஆதிபத்தியங்கள் அப்படியே மாறும். இங்க மேஷ லக்னமா இருக்கும் போது இந்த வீடு 2ஆம் ஆதிபத்தியமே தன குடும்பாதிபதினு வந்தவருக்கு இந்த ரிஷப லக்னத்துக்கு இங்க தனம் குடும்பாதிபதினு வரும். இது தாங்க இந்த அமைப்புகளை பார்க்கறது, இந்த மைண்ட்ல வச்சுக்கிறது தான். சரி, இந்த இடத்துல ரிஷப லக்னம்னு வந்தாருனாக்கா இங்க இந்த இடம் வந்து மாதிரி தான். லக்னாதிபதியா 6ஆம் அதிபதியா வருவாரு, 6ஆம் அதிபதியா லக்னாதிபதியா வருவாரு. சரி, இந்த இடத்துல முதல்ல சந்திரன் இந்த இடத்துல இந்த மாரகாதிபதி அமைப்புகளை வந்து நம்ம பிற்பகுதியில பார்க்கலாம். சந்திரன் எந்த லக்னத்துக்கு எங்க வேணாலும் இருக்கலாங்க, ஆனா ஒளியா இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல சந்திரனுக்கு பெருசான ஆதிபத்திய விசேஷம் இல்லை சந்திரனுடைய அமைப்புகளுக்கு. அப்போ சந்திரன் நட்பு ஸ்தானத்துல மறையிறதா இருக்கட்டும், ஒளியான சந்திரனாக இருக்கிறதா இருக்கட்டும். இதுல ஸ்பெஷல் என்னன்னா சந்திரன் இங்க உச்சமாவாரு. எப்பயுமே சந்திரன் இங்க வந்தா உச்சம். இந்த 2 ராசிக்காரங்களுக்கு, இந்த 2 லக்னக்காரங்களுக்கு தான் அம்மா வீக்னஸ் எல்லாம் வரும் பாருங்க. ரிஷப லக்னத்துக்கும் கடக லக்னம், கடகராசி, ரிஷப ராசிக்காரங்களுக்குலாம். ஏன்னா சந்திரன் இங்க உச்சம் அடைவாரு, இங்க ஆட்சி அடைவாரு, இங்க உச்சம் அடைவாரு. இதுல ஒரு உச்சமாகவே இருந்து கடுமையான இருள் தன்மையில இருந்தாலும் அது சூப்பர் சொல்ல முடியாது. சந்திரன் எங்க இருந்தாலும் மொழியா இருக்கணும். அந்த அமைப்புல பாத்துங்க. சந்திரனுக்கு அடுத்து சந்திரனுடைய காரகம் என்ன பார்த்தோம் இன்னைக்கு? அம்மா, மனம், வெள்ளை நிறம் சார்ந்தது, அரிசி, பால், தேங்காய் பால்லேருந்து, பசும்பால்லேருந்து, மாட்டுப்பால்லேருந்து, ஆட்டுப்பால்லேருந்து எல்லா விதமான வெள்ளை நிற திரவம் குடிக்கக்கூடிய அமைப்பு. இளநீர் இயற்கையிலேருந்து வரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இளநீர் இயற்கையிலேருந்து வரக்கூடிய அத்தனையும், உப்பு, காய்கறி, சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சந்திரனுடைய காரகம். ஓகேங்களா? இந்த இடத்துல அவருடைய ஆதிபத்தியம் என்ன? 3ஆம் அதிபதி. சரி, 3ஆம் அதிபதி என்ன தருவார்? 3ஆம் அதிபதி தான் ஒரு ஜாதகத்தின் இளைய சகோதரம். 3ஆம் அதிபதி தான் முயற்சி, புகழ், கீர்த்தி. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. இன்னொன்னு திருமண அமைப்பு, தாம்பத்தியமும் 3ஆம் இடம் தான். தாம்பத்தியம் 3, 7, 11 தாம்பத்திய பாவகம் அல்ல இந்த அமைப்பு. அப்போ இந்த 2 அமைப்புகள்ல பாருங்க, இதுல பெருசா சேராது. இவர் இந்த உலகத்துக்கு வந்து நிறைய அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ரோல் பண்றது தான் இந்த வீட்டோட அமைப்பா இருக்கும் இது. சரி, அடுத்ததாக பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி இவர். அவர் பேர் என்ன? சூரியன். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னாக்காங்க, சூரிய தசையும் சந்திர தசையும் இந்த லக்னத்துக்கு நல்லதே பண்ணாதுங்க. எந்த அளவுக்கு சுபத்துவமா இருந்தாலும் கூட லக்னாதிபதி உச்சனாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் உச்சனுடைய வீட்டுல சுபத்துவமா இருந்தாலே தவிர்த்து இங்க என்ன லக்னம், இந்த லக்னம் வாழணும்னு நினைக்குதோ கண்டிப்பா இந்த 2 தசைகள் கொடுக்காது. சூரிய தசையும் கொடுக்காது, இந்த தசையும் கொடுக்காது. கிட்டத்தட்ட ஒரு 16, 17 வருஷம் சுத்தமா இந்த தசை வந்தவங்களுக்கு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஆஹா லக்னாதிபதி உச்சம் சூப்பரா அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இது 2 நான் கேட்ட வாழ்க்கையை கொடுக்கல அப்படின்வாங்க. அதனாலதான் ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த சூரிய தசையும் சந்திர தசையும் கண்டிப்பான கெடு பலன்களை முதன்மையா செய்யாதுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 2 அமைப்புகள் பாருங்க, அப்பா சூரியன், அரசு சம்பந்தப்படுறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை நெகட்டிவா பண்ணிட்டு கிடக்கும் இது 2ம். ஓகேங்களா? சரி, அடுத்து செவ்வாய். இந்த இடத்துல செவ்வாய் தான் ஸ்பெஷல். ஓகே, இந்த லக்னத்துக்கு செவ்வாய் 7ஆம் அதிபதி, விரையாதிபதி செவ்வாய். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை அமைப்புகள்ல திருமணம் நடக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய் தான். 7ஆம் அதிபதி செவ்வாய் தான் திருமணத்தை கொடுக்கணும், செவ்வாய் தான் வாழ்க்கை துணை அமைப்புகளை கொடுக்கணும். அப்போ செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு நல்ல பலனே இருக்கும். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த அமைப்புகள் வேணாம், நம்ம ஆதிபத்திய காரகத்துக்குள்ள வரோம்ல. செவ்வாயுடைய ஆதிபத்தியம் ரொம்ப சொல்ல மாட்டேன், செவ்வாயோட காரகம்லாம் ப்ரீவியஸ்ல முன்னிக்கே சொல்லியிருப்பேன், நல்லா பாருங்க. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் என்ன பண்றாரு? களத்திர ஸ்தானாதிபதி, களத்திரம் 7ஆம் அதிபதி. உடனே களத்திரம் அப்படின்லாம் போவாதீங்க. களத்திரம் 7ஆம் அதிபதினு சொல்லிடுறேன். விரையாதிபதி 12ஆம் அதிபதி. விரயம், இந்த விரயம் என்னன்றத லக்னத்தை வச்சுதான் நீங்க பார்க்கணும். இந்த 2 வீட்டினுடைய அமைப்புங்க. இது நல்ல வீடு தான், பெரிய கெட்ட வீடு இல்லை. இதுதான் விரைய வீடு, விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி வருது. சரி, இப்போ இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு திருமணம் நடக்கும், சகோதர அமைப்புகள்ல லாபம் நடக்கும், நண்பர்களால் நல்லது நடக்கும், குடும்பம் திருமண அமைப்புகள் நல்லது இருக்கும். செவ்வாய் இங்கவே இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, நல்ல கணவனோ மனைவியோ பார்ட்னர்ஷிப்போன்ற அமைப்புகள் வரும். ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சம்ன்ற பட்சத்துல. அப்போ இந்த இடத்துல செவ்வாயோட காரகம் சகோதரம், நிலம்,
கட்டிடம், யூனிஃபார்ம், இதெல்லாம் அவருடைய காரகம். ரத்தம், மெடிக்கல், இந்த அமைப்புகள்லாம் பாருங்க செவ்வாயுடைய காரக அமைப்புகள்ல. செவ்வாய் திசையில செவ்வாய் சுபத்துவமா இருந்தா இந்த அமைப்புகள்ல நல்லது பண்ணுவாரு. செவ்வாய் கெட்டு போயிருந்தாருன்னா இந்த அமைப்புகள்ல கெட்டது பண்ணுவாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ராகு பாவத்துவமா ஏறாரா? ராகு 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 ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ராகு இங்க போட்டோம், கேது இங்க வந்துருவாரு. ஓகேங்களா? ரெண்டு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். சுக்கிரன் இங்க இருந்தால், லக்னாதிபதியை தான் இங்க நான் மென்ஷன் பண்ணேன். சுக்கிரன் இங்க இருந்தா ஒரு பலனுங்க, சுக்கிரன் இங்க இருந்தாருன்னா ஒரு பலன். இந்த ராகு தசை சுக்கிரன் இங்க இருக்கும்போது விபத்து வருங்க, அதுல இருந்து மீண்டு வந்துருவாரு. இதே ராகு தசை சுக்கிரன் இருந்தா இவர் செத்து போயிருவாரு. இந்த இந்த அமைப்பு லக்னாதிபதியோட அமைப்பு. நீங்க இங்க குருவியை போட்டுருக்கீங்களா? இது கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு குழப்பம். என்னங்க 8ஆம் அதிபதி ஆயுள் கொடுக்குறவரு இங்க இருக்கிறாரு, ஆயுள் போயிருமா? லக்னாதிபதியை காணுங்க. இந்த மாதிரி இறந்து போன ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க பாருங்க. இந்த ராகு தசை சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது இவரை வாழ வைக்கும், லக்னாதிபதி வாழ வைப்பாரு. இந்த ராகு தசை சுக்கிரன் 6ஆம் அதிபதியா இருக்கும்போது அப்படியே கொண்டு போட்டுருங்க, இவர் வாழ மாட்டாரு. ராகு தசையில, செவ்வாய் தசையில் ராகு தசை, செவ்வாய் அதை பண்ண விட மாட்டாரு, ராகு பண்ணுவாரு. செவ்வாய் தசையில 7ஆம் பாவகம் கெடும், இவரும் கெடுவாரு. ஓகேங்களா? சரி, இதுதான் இதனுடைய விஷயம். சரி, இந்த இடத்துல ராகு எடுத்துருவோம். செவ்வாயோட அமைப்பு, செவ்வாய் என்ன தருவாரு? பார்ட்னர்ஷிப்பை தருவாரு, நண்பர்களை தருவாரு. இதெல்லாம் ஆதிபத்தியம். 7ஆம் ஆதிபத்தியம், நண்பர், மனைவி, பார்ட்னர்ஷிப். காரகம் சகோதரம், மெடிக்கல், ரெட் கலரு, ரத்தம், இதெல்லாம் அவருடைய காரகம். இந்த இடத்துல அவர் 12ஆம் அதிபதி, உங்களை நகர வைப்பாரு, மூவ் பண்ண வைப்பாரு, விரயம் பண்ண வைப்பாரு. இந்த இடத்துல செவ்வாய் கடுமையான பாபத்துவங்க. ஒரு நிலத்தை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க செவ்வாய் தசை முழுக்க. இந்த இடத்துல இந்த செவ்வாய் இந்த இடத்துலயும் கொஞ்சம் பாபத்துவமா போட்டுருக்கீங்களா? சனியோட போட்டுங்க. சனி, இந்த சனியோட பார்வை இங்க வரும், 10ஆம் பார்வை. இதெல்லாம் அப்படியே டபக்குன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். இந்த இடத்துல செவ்வாய் திசையில அப்பா வரையமாவாரு, இந்த சூரியனுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஏன் இந்த கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல இந்த இடம். சரி, இந்த இடத்துல செவ்வாய் திசையில ராகு புத்தியில அப்பா இல்ல, அப்பாவை செவ்வாய் தசை ராகு புத்தி விரயம் செய்யும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு. ரொம்ப சிம்பிளான விஷயங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ இங்க இருக்கும்போது 12ஆம் அதிபதி விரையாதிபதியாகவும், இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்ல 7ஆம் அதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவும் இந்த செவ்வாய் செயல்படுவார். ஓகேங்களா? மறுபடியும் இந்த ராகுவெல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன். செவ்வாய் பத்தி பேசுறோம்ல, ஒரு இதா வரும் செவ்வாய். அப்ப இந்த செவ்வாயோட அமைப்பு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சகோதர விரயம், சகோதரரால் விரயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா விரைய வீடு. இந்த இடத்துல நண்பர்கள் சம்பந்தப்படுற விஷயங்கள், மனைவி, பார்ட்னர்ஷிப் விஷயத்துல சுபத்துவமா இருந்தா லாபம், பாபத்துவமா இருந்தா கெடுக்கும் இந்த பாவகத்தையும். ஓகேங்களா? இப்ப செவ்வாய் முடிஞ்ச அடுத்து குரு. இந்த குரு போட்டோம். குரு இந்த 2 வீடு. சுக்கிரன் அழிச்சிடறேன். குரு இந்த 2 வீட்டுக்கு ஓனர். இந்த குரு ஒரு வேலை செய்வாரு, இந்த குரு ஒரு வேலை செய்வாருங்க. இந்த குரு முற்றிலும் கெடுப்பார், இந்த குரு முற்றிலும் கொடுப்பார். ஏன்? 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்காரு. 8ஆம் இடத்தோட இருக்கும்போது அவரு இந்த ஜாதகர் பிறந்த இடத்துல இல்லைங்க. 8 12 அமைப்பு என்ன? 8ஆம் இடத்துல இருந்தா அவர் 12 பார்ப்பாரு, 4 பார்ப்பாரு. இந்த இடத்துல அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு சொன்ன வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிநாடு மாநிலம். இதே குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, கடனை ஏற்படுத்துவார், கடன், வேலையை கெடுப்பாரு. 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாரு. இந்த லக்னம் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைய இந்த குரு வாழவே விட மாட்டாருங்க. இந்த குரு பிறந்த நாட்டை விட்டு வெளியில கொண்டு போவாரு, பிறந்த நாட்டை விட்டு வெளியில எடுத்து வருவாரு. இந்த இடத்துல அவர் பார்க்கிற பாவகங்களின் சுபத்துவ அடிப்படையில இந்த ஜாதகர் பிறந்த இடத்துல இல்லாம வெளியில போயும் குருதசையில கஷ்டப்படுவாரு. சரி, இந்த குரு என்ன பண்ணுவாரு? அப்படியே லாபாதிபதி. இது என்ன வித்தியாசங்க? இது 8ஆம் வீடு, 11ஆம் வீடு. இது அட்டம ஆதிபத்தியம், இது லாப ஆதிபத்தியம். ஓகேங்களா? இந்த இடத்து குரு என்ன பண்ணுவாரு? அப்படியே தலகீழா பலன்கள் திரும்பும். ஒரே குரு வீட்டு கட்டத்தை மாத்திக்கிட்டா மட்டும் பலனை மாத்துவாரு. முதல் விஷயம், திருமணம் செய்து வைப்பார். இந்த குரு முதல்ல திருமணத்தை பண்ணுவார். ஏன்? இந்த குருவின் 5ஆம் பார்வை, இந்த குருவின் 7ஆம் பார்வை, இந்த குருவின் 9ஆம் பார்வை. எங்க பாக்குறாரு? இந்த குரு தொடர்பு கொள்ற அத்தனை பாவகங்களையும் பாருங்க. கல்யாண பாவகம் சொன்னல 3 7 11 கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த குரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு, இந்த குரு குடும்பத்தை கெடுப்பாரு. டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியுதா? இந்த குரு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படின்ற அமைப்புகள்ல உங்களுக்கு இந்த அமைப்புகள்லாம் நல்ல தன்மைங்க. இங்க குரு பார்க்கறதெல்லாம் கெடுதல் கிடையாது. குரு பார்க்கலாம். இந்த இடத்துல புதனுக்கு ஏற்ற மாதிரியான குழந்தை அமைப்பு. அப்போ
இந்த லாபாதிபதியாக இருக்கும்போது சகலத்தையும் லாபமா பண்ணுவாரு. அப்ப 8ஆம் வீட்டு பலனை செய்ய மாட்டாரா? செய்வாரு. கடனுக்கு வீட்டை கொடுப்பாரு, கடனுக்கு தொழிலை கொடுப்பாரு, கடனுடைய அமைப்புகள்ல நல்லதை கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல அவர் கெடுதல்களை பண்ணுவாரு, உங்களையே குண்டாக்குவாரு. பருமன் ஆவறதெல்லாம் இந்த குரு தசையில பண்ணியிருப்பீங்க. பார்ட் 1. சரி, இந்த இடத்துல குருவுடைய அமைப்புகள் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த பார்ட்ல நம்ம சனி புதன் சுக்கிரனுடைய அமைப்புகளை பார்க்கலாம். ஸோ இன்றைய ஜோதிட நுண்ணறிவு அப்படின்றதுல ரிஷப லக்னத்துக்கு 2 பிரிவா பார்த்தோம். எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பண்ணோம், குறிப்பா சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான அமைப்பு, ஏன் வந்து அவர் மறைகிறாரு லக்னத்துக்கு, யோகரா வேற இருக்காரு என்ற மாதிரியான சில விஷயத்த லைட்டா பார்த்தோம். இதே மாதிரி அடுத்து மிதுன லக்னத்துக்கு அந்த 12 வீடுகளுடைய அமைப்புகள்ல என்னென்ன தன்மை இருக்கு அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.